வணக்கம் அன்பான சொந்தங்களே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் உங்கள் முன் தோன்றுகின்ற இந்த நிகழ்வு ராமாயண கதை சொல்லல். TSS செல் நடாத்துகின்ற இந்த நிகழ்வானது இன்று ராமாயண கதை 10 சந்திக்க போகிறோம். அதற்கு முதல் மங்கையுடன் சில கேள்விகள். 10 வாரங்களை தாண்டிய இந்த ராமாயண கதை எப்படி அந்த அனுபவம் அவருக்கு இருந்தது என்பதை முதலில் கேட்டுக்கொள்வோம். வணக்கம் மங்கை அவர்களே. வணக்கம் வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. வணக்கம் வணக்கம். உண்மையிலேயே ஒரு வணக்கம். அறிவு மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியிலும் நீங்க சிறந்து விளங்குகிறீர்கள் என்றதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ராமாயண கதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகும்போது என்ன உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வார வாரம் உங்களை சந்திக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லார்கிட்டயும் ஜெர்மன்ல இருந்து நகுலா அவங்க வராங்க, என்ன பாக்குறாங்க, நான் பேசுறேன். அதுக்காக சிரத்தை எடுத்து நான் வீடியோ வரும்போது அவங்களுக்காக நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது இன்னும் நல்லா வரணும்னு சொல்லிட்டு நான் மேக்கப் பண்ணிக்கின்னு வந்து உட்காந்துறேன். இந்த நிச்சயம். ராமாயண சொல்லுங்க. ராமாயண கதைகள் வந்து நான் நல்லா உங்களுக்கு எடுத்து சொல்லணும்ன்றதுக்காக வேண்டி இன்னைக்கு நடத்தி முடிச்ச உடனே அடுத்து அந்த பாகத்தினுடையத அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதை கேட்டு ஷார்ட்டா எழுதியே வச்சிருக்கேன். அது கேட்டும் உங்ககிட்ட சொல்லணும், நல்லா தெளிவா சொல்லணும்ன்றதுக்காக நான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறேன். எல்லாரும் வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, எதனா குறைகள் இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நாங்க இதை சொல்றோம். எங்களுக்கு மக்களுக்கு இது போய் பேசணும் இந்த தகவல்ன்றதுக்காக தான். இப்போ பெற்றார் பிரம்மரிஷி பட்டம்ன்றது நானே இந்த வாரம் சொல்ல போற தலைப்பு. இதுல ஷார்ட்டா சொல்லிடலாம், ஒரு 2 வரிகள்ல சொல்லிடலாம். ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கிடைச்சது அவங்களுக்குன்றத உங்களுக்கு சொன்னாதான் தெரியும். நம்ம அது கேட்கும் பொழுது இந்த அளவுக்கு அந்த காலத்துல இருந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வருது. இத நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. நம்ம ஈஸியா வளர்றோம், எல்லாமே ஈஸியா கிடைக்குது. அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க ஒவ்வொன்னுத்துக்குன்றத குழந்தைங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். நிச்சயம். அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், நல்ல உணர்வு, நல்ல சிந்தனை. ஒரு தெளிவான விளக்கம். அதாவது வாழ்க்கையில கற்றவரும் பெற்றவரும் இருக்கிறது தான் வாழ்க்கைன்ற ஒரு பக்கம். கற்று எங்களுக்கு மட்டும் அந்த ஒளியை வைத்துக் கொண்டு இருப்பது நல்லதல்ல. அது சமுதாயத்துக்கு பலருக்கும் பயன்படும் வகையில் ஒரு மெழுகுதிரி 1000 விளக்குகளை ஏற்றிவிட்டு அந்த மெழுகுதிரி உருகும் போது அதுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் கற்றதை மற்றவர்களுக்கும் கொடுத்து அடுத்த சந்ததியையும் வளமான ஒழுக்கமுள்ள உயர்வான சந்ததிகளாக்குறதுக்கு உண்மையிலேயே பாடுபடுகிறோம். அந்த வகையில் இந்த காப்பியங்கள், உண்மையிலேயே நீதி நூல்கள், காப்பியங்கள் எங்களுக்கு இவ்வளவு ஒழுக்கத்தை சொல்லி தந்திருக்கின்றது. அந்த வகையில் ராமாயண கதையை எடுத்தால் அதுல மிக நீண்ட ஒரு வரலாறு இருக்கிறதை பார்க்கின்றோம். மிகப்பெரிய காவியம். அதை சாதாரணமாக ஒரு மணித்தியாலத்தில் சொல்லிவிட முடியாது. நாங்கள் பாகம் பாகமாக நீங்கள் எந்த இடத்தில் எப்படியான நிலைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் ஆழமாகவே ஒவ்வொரு இடத்தையும் அதை விரிவாக கொண்டு வந்து தருகிற மங்கைக்கு உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்கள். நிச்சயம் என்றோ ஒரு நாள் பலருடைய மனதில் இது பதியக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பது எங்களுடைய உண்மையான வேண்டுகோள். மிகச் சிறப்பாக இந்த கதையை மங்கை அவர்கள் சொல்ல இருக்கிறார். அவரை நாங்கள் அழைத்து கொண்டு மிக சிறப்பு வாழ்த்துக்கள் மங்க.